ஆகாய கங்கை போகலாமா? நம்ம அருவி முடிச்சுட்டு நாங்கள் ஸ்ட்ரைட்டாக போன ஸ்பாட் தான் ஆகாய கங்கை. இங்கே என்ட்ரன்ஸ்லேயே நமக்கு டிக்கெட் கவுண்டர் இருக்கும். அங்கே பெரியவங்களுக்கு 30 ருபீஸ், சின்னவங்களுக்கு 20. ஸோ டிக்கெட்ஸ் எடுத்துகிட்டு நேராக நாங்கள் உள்ளே வந்துட்டோம். இங்கே இருந்து அருவி ரீச் பண்ணுறதுக்கு நமக்கு அப்ராக்சிமேட்லி 1200 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா தான் போகும், இந்த மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்கும். பட் போக போக தான் ஸ்டெப்ஸ் எல்லாம் செம்ம ஸ்டீப்பாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குன்ட்டு. இங்கே நம்ம நடக்கணுன்னா கம்பி பிடிச்சிக்கிட்டு தான் நடக்கணும். ரொம்பவே ஸ்டீப்பாக தெரியும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் மேலே வரவங்களாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏறுறாங்க. நமக்கு இறங்குறதுக்கே இப்படி இருந்தால் யோசிச்சு பாருங்கள் ஏறுறதுக்கு எப்படி இருக்கும்ன்ட்டு. அப்படியே அங்கேருந்து வியூவெல்லாம் பக்காவாக இருக்கும். ஸோ வியூவெல்லாம் ரசிச்சுக்கிட்டே அப்படியே ஸ்டெப்ஸை எட்டி பார்த்தா ஐயோ இன்னும் போகணுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எப்படியோ 2 கிலோமீட்டருன்ட்டு ஆல்மோஸ்ட் ஓரளவு பாதி தூரத்தை கடந்தாச்சு. அப்படியே போயிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அங்கே அருவியோட சத்தம் கேட்கும் பாருங்கள். அப்போ தான் அப்பாடான்னு இருக்கும். ஸோ அந்த சத்தத்தை கேட்டோடனே அப்படியே ஃபாஸ்ட்டாக நடக்க ஆரம்பிச்சிடும் நம்ம காலெலாம். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு கீழே வந்தோடனே அந்த அருவியோட சைட் கூட நமக்கு தெரியும். ஸோ இதுதான் பாட்டம், நம்ம ஆல்மோஸ்ட் ரீச் ஆகிட்டோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா கொஞ்சம் பாறைகள், அதை தாண்டி போனோன்னா நம்மளோட ஜைஜான்டிக் ஆகாய கங்கை, கொல்லிமலையின் ஆகாய கங்கை. ரொம்பவே அழகான அருவி இது கொல்லிமலையில். இஃப் பாசிபிள் உங்களால் நடக்க முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக இங்கே ரீச் பண்ணுங்கள். ஸோ இட் இஸ் அ செரீன் எக்ஸ்பீரியன்ஸ். மேலேருந்து அவ்வளோ தூரம் நடந்ததுக்கு கண்டிப்பாக ஒர்த் இட். ஸோ ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இவ்வளோ தூரம் வந்துட்டு குளிக்காமல் எப்படி நாங்கள் உள்ளே போயிட்டு குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஒரு 1 hour நான் ஸ்டாப்பாக செம்மையாக குளிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம். ஸோ இங்கே பார்த்தோன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது. நாங்கள் ட்ரெஸ் எதுவும் எடுத்துகிட்டு வரல, எல்லாமே கார்லேயே வச்சாச்சு. நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கணும்னு ஜஸ்ட் ஃபோன் மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அந்த ஃபோனை இந்த எல்லோ கலர் பவுச்சில் தான் போட்டு பேக்கெட்டில் போட்டு குளிக்க போயாச்சு. 1 மணி நேரம் நல்லா அருவியில் ஆட்டம் போட்டு வெளியே வந்தப்போ தான் ஐயோ தண்ணி போயிருக்குமா ஃபோனுக்குள்ளேன்னு ஞாபகம் வந்துச்சு. எடுத்து பார்த்தா நல்ல வேலை ஒன்றும் ஆகலை. சரி அப்பாடான்னு சொல்லிட்டு மேலே ஏற ஆரம்பித்தாச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஈர ட்ரெஸ்ஸோடையே நடந்துகிட்ருக்கோம். ஸோ போகிறதில்ல இந்த இடம் வந்தோடனே தான் அப்பாடா முக்கால்வாசி வந்துட்டோன்னு ஒரு திருப்தி இருக்கும். அங்கே போனோடனே ஒரு ஹெர்பல் சூப் வாங்கி குடிச்சிட்டு அப்படியே எங்களோட ஆகாய கங்கை ட்ரிப் இனிதே நிறைவடைந்தது.